இப்போ இந்த இந்த பறவைகள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வாழ்விடத்திற்கான இயற்கை சமநிலை வந்து நிச்சயமா பாதிக்கப்படும். வணக்கம், நான் சிவகுமார். பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, அதாவது பாம்பே இயற்கை வரலாற்று கழகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில், இது மும்பையை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். இதில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே பாயிண்ட் கேலிமர், அதாவது கோடியக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த அருமையான ஒரு இடத்துல எங்களுடைய ரிசர்ச் சென்டர், ஆய்வு நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கே நம்ம இந்த கோடியக்கரையினுடைய அருமையை உணர்ந்து கிட்டத்தட்ட 1960களில் இருந்தே பிஎன்ஹெச்எஸ் வந்து இங்கே வந்து ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி, அதாவது பறவையியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோமே, அவர் வந்து 1962ல் பாயிண்ட் கேலிமருக்கு கோடியக்கரைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்தினுடைய சிறப்பை உணர்ந்து உலக அளவில், அதாவது பேர்டு மைக்ரேஷனுக்கு, பறவைகள் வலசை போதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த இடம் மிகவும் முக்கியமானது அப்படின்ற தன்மையை உணர்ந்து இங்கே வந்து ஒரு ஆய்வு நிறுவனம் நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்றத வந்து அப்பயே வந்து பிஎன்ஹெச்எஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட அப்பொழுது இருந்து நம்மளுடைய நிறுவனம் வந்து, ஆய்வு நிறுவனம் வந்து இங்கே வந்து பலவிதமான ஆய்வுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து 2008லிருந்து பிஎன்ஹெச்எஸ்க்கு தனியாக ஒரு பேர்டு மைக்ரேஷன் ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வலசை போகும் பறவைகளை பற்றி ஆய்வு செய்வதற்கான ஒரு சென்டரை வந்து நாங்களே ஆரம்பித்து கோடியக்கரையில் இந்த ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி வந்து இந்தியாவிலே வந்து நோடல் ஏஜென்சி. இப்போ வந்து பறவைகளை வந்து பேசிக்காக வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக பறவைகளுக்கு காலில் வந்து வளையமிடுதல் அப்படின்னு சொல்கிறது, ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அதனுடைய காலில் வந்து அலுமினியம் ரிங்கு, அதில் வந்து ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். வேர்ல்டில் அதை வந்து எங்கே யார் பார்த்தாலும் பிடிச்சாலும் பிஎன்ஹெச்எஸ்க்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க. அதை வச்சு இது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போ இது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட் ரிங்கிங், வளையமிடுதல் வந்து பிஎன்ஹெச்எஸ் வந்து 1927 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம 2027 வரும்பொழுது ஒரு 100 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், பூர்த்தியாக போகிறது. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பறவைகளுக்கு மேலே நம்ம இது வரைக்கும் வந்து வளையமிட்டிருக்கோம். ஸோ அதன் மூலயமா இந்தியாவிற்கு எங்கெங்க இருந்தெல்லாம் பறவைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகள்ல இருந்து, 5 கண்டங்களில் உள்ள 30 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்து பறவைகள் வருகிறது. ஸோ அதில் இந்த பாயிண்ட் கேலிமர், அதாவது கோடியக்கரைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வேறுபட்ட நாடுகளிலிருந்து இங்கே பறவைகள் வந்து வருகின்றன. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான தகவல்கள்லாம் இதுலேருந்து கிடைக்கப்படுது. இப்போ இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தட். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சில வண்ண பட்டைகள் வந்து கழுத்தில், காலில் இந்த மாதிரி போடுற அமைப்புகள் இருக்குது. அது வந்து இன்னும் ஈஸியாக வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்கலாம். இதை நான் சொல்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கேட்கக்கூடிய மக்களும் வந்து எப்பயாவது இதை மாதிரி பறவைகளுக்கு வந்து காலில் இந்த மாதிரி கால்லையோ கழுத்துலையோ ஏதாவது வண்ணமிடப்பட்ட அல்லது வேறு ஏதாவது வளையமிடப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்ததுன்னா அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது எங்களுக்கோ வந்து தெரிவிக்கலாம். ஸோ அதன் மூலயமா வந்து இது ரொம்ப அருமையான தகவல்கள் வந்து பரிமாறப்படும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இதில் இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் உபயோகத்தோட அதனுடைய வலசை பாதைகளை வந்து கண்டறியக்கூடிய அட்வான்ஸ்டு மெத்தட்ஸும் இப்போ வந்து வந்திருக்குது. ஸோ அதையும் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா வந்து ஸ்டடீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கோடியக்கரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி வலசை போகும் பறவைகளுக்காக. இந்த ஈஸ்ட் கோஸ்டில் இந்த லொக்கேஷன், அதாவது வந்து இந்த பாக் ஜலசந்தி வந்து தொடங்கும் இடத்துல அமைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து வர பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு போகக்கூடியது வந்து இந்த கோடியக்கரையில் வந்து தங்கி செல்லும் ஒரு வழக்கம் உள்ளது. ஏன்னா இது நம்மளுடைய ஸ்டடீஸ் மூலயமாவும் அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோடியக்கரையில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய நீண்ட சதுப்பு நில பகுதிகளை கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 385 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியை கொண்டது. ஸோ இந்த சதுப்பு நில பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஷோர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த உள்ளான் வகை இதை மாதிரி உள்ள பறவைகளுக்கெல்லாம்
இறை கிடைப்பதற்கான இடம் ஒரே இடம் இதுதான். இந்த இடம் அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற எந்த இடமும் கிடையாது. ஸோ உலக அளவுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வலசை பறவைகள்ல கிட்டத்தட்ட இந்த கோடியக்கரை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பறவைகள் வரைக்கும் ஒரு சீசன்லையும் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு மிகவும் சிறந்த இடம். இன்னைக்கு வேறு பலதரப்பட்ட பறவைகளும் இங்கு வருது. அதுல ரொம்ப சிறப்பான பறவைகளும் உண்டு, அழியக்கூடிய நிலையில உள்ள பறவைகளும் உண்டு. ஸோ ஏன் அழியக்கூடிய நிலைமைக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிறப்பான வாழ்விடம் சொன்னேன். அந்த வாழ்விடத்திற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியாக சொல்லணும்னா மனிதர்களால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஏன்னா இப்போ வந்து மக்கள் தொகை அதிகமாகிற ஒரு காரணத்தினாலையும், மக்களினுடைய நீட்ஸ் அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் பலவிதமான மாறுபாடுகள் இந்த வாழிடத்தில் ஏற்படுது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ, அதாவது நன்னீர் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கியமான காவிரியின் கடைமடை நதிகள் வந்து கலக்கின்றன இந்த லகூன் பகுதியில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நன்னீரும் கடல் நீரும் கலந்து ஏற்படக்கூடிய அந்த ஸ்பெஷல் அந்த லகூன் பகுதி வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு தான் இதில் நல்ல வந்து உணவுகள் கிடைக்குது இந்த பறவைகளுக்கு. அதனால தான் இந்த பறவைகள் இங்கே வருகின்றன. இப்போ சமீபத்தில் ஏற்படும் அதாவது வாட்டர் டிமாண்ட், அதாவது நீர் வந்து பற்றாக்குறையின் காரணமாக போதுமான அளவு நன்னீர் வந்து இந்த பகுதியை வந்து வந்தடைவதில்லை. ஸோ இது மாதிரி ஒரு விளைவு ஏற்படும் பொழுது இது போதுமான ஃபோர்ஸ் கிடைக்காததுனால இந்த லகூனுக்கு தேவையான அந்த சி மவுத் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய அளவுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இன்னும் அந்த அலையினால் ஏற்படக்கூடிய மண் மேடுகள் வந்து என்னென்னா அந்த வாய்ப்பகுதியை வந்து அடைத்து விடுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விளைவு ஏற்படும் பொழுது போதுமான அளவு நீர் மாற்றங்கள் நடைபெறாத ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்லேண்ட் தன்மை, அதாவது நீர்நிலைக்கான உள்ள அந்த தன்மையை வந்து இந்த பகுதி வந்து இழக்கிறது. ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த காட்டு கருவை, ப்ரொசோபிஸ், அது சீமக்கருவை அப்படின்னு சொல்கிறோமா, ஆமாம், அந்த ப்ரொசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கே பார்த்தாலும் ரொம்ப விகரஸாக வந்து பரவி கிடக்குது. ஸோ இது ஒரு முக்கியமானது. நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இப்போது வந்து பரவுகிறது. ஸோ அதுவும் இந்த மாதிரியான இயற்கை சீர்கேடுகள் மற்றும் அக்வாகல்ச்சர் அந்த மாதிரி மற்ற இதனால் வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்கிற ஏரியாவை வந்து நம்ம வந்து ஆக்குபை பண்ணுறது. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்கும் பொழுதும் இந்த வாழ்விடத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அது போதுமான நல்ல தரமான வாழ்விடம் கிடைக்காத பொழுது இந்த பறவைகள் வரத்து கம்மியாகிறது. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இந்த பறவைகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பறவைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்விடத்திற்கான இயற்கை சமநிலை வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். ஏன்னா இந்த பறவைகளுடைய அலகுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளம் கொண்டவை. அதன் மூலயமா அது ஒவ்வொரு இடத்தையும் ரீச் பண்ணி அங்கே உள்ள வெவ்வேறு ஜீவராசிகளை வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இது வந்து நடந்து இந்த லட்சக்கணக்கான பறவைகளும் இடும் எச்சம் வந்து இந்த பகுதிக்கு வந்து திரும்ப வந்து ஒரு ஊட்டச்சத்தாகி அது இன்னும் வந்து பல உயிரினங்கள் வந்து பல்கி பெருக உதவிகரமாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த இயற்கை சமநிலை வந்து பாதிக்கப்பட்டால் நமக்கு போதுமான அளவு மீன் கிடைப்பதிலிருந்து மற்ற வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிகழ்வு வந்து நடக்காமல் இருந்து இயற்கையை பாதுகாத்து இங்கு வரும் பறவைகளை நம்ம வரவேற்று அதை வந்து வேட்டையாடுதலை வந்து குறைத்து நம்ம வந்து பாதுகாக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரமும் அதிகமாகும். ஸோ அதனால இயற்கையை காப்போம், வலசை வரும் பறவைகளையும் பாதுகாப்போம். நன்றி.